அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று துல்ஹஜ் பிறை 3 முதல் வியாழக்கிழமையில் துல்ஹஜ் மாதம் பிறந்து முதல் வியாழக்கிழமையில் இருக்கிறோம். சிறப்பான மாதம், சிறப்பான நாட்கள். இந்த நாட்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமல்களை செய்யுங்க. சின்ன அமலாக செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்கிற மாதிரி பண்ணுங்கள். அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய விஷயமா அது இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த முதல் 10 நாட்கள் தொடர்ந்து ஓதுற மாதிரி ஒரு 10 துவாக்கள் நான் போட்டிருப்பேன். அந்த 10 நாட்களும் அந்த 10 துவாக்களை கண்டிப்பாக ஓதுங்க. அதற்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய துவாக்களை உங்களுக்கு டைம் இருந்தால் ஓதிக்கிங்க. ஆனால் அந்த முதல் 10 துவாக்களை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சிறப்பான துவாக்கள் அது எல்லாமே. இப்போ இந்த துல்ஹஜ் மாதம்னா என்னது? புனித மாதம். இந்த 10 நாட்கள் சிறப்பு இருக்குது. இது புனித மாதம் ஒரு விஷயமா இருக்கிறதால புனித மாதத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும். முக்கியமாக என்ன செய்யக்கூடாதுன்னா பாவங்களை விட்டு முழுமையாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது மற்ற மாதங்களில் பாவங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. மற்ற மாதங்களில் நீங்கள் ஒரு தவறு செஞ்சால் அதற்கு ஒரு தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் புனித மாதங்களில் நீங்கள் ஒரு தவறு செஞ்சால் அதிகபட்ச தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சிறப்பான அந்த புனித மாதத்திலேயே இன்னும் சிறப்பான மாதம்னா இது துல்ஹஜ் மாதம். இன்னும் அதிகப்படியான தண்டனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர்க்க பாவங்களை விட்டு முழுமையாக நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாக தானே படைக்கப்பட்டுள்ளான். எப்படியோ நம்மை அறிந்தும் தவறு செய்வோம், அறியாமலையும் தவறு செய்வோம். நமக்கு சில விஷயங்கள் இது தவறுன்னு தெரியாமல் இருக்கும், ஆனால் தவறு செஞ்சிருவோம். அப்போ என்ன பண்ணணும்? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்போது துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் என்ன துவாக்கள் ஃபஸ்ட்டு ஓதுறோன்னா சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 துவாக்கள் இருக்குல்ல, அதே போல் இஸ்திக்ஃபாரும் நம்ம அதிகமாக செய்யணும். எவ்வளவோ அதிகமாக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறீங்களோ அவ்வளவோ அதிகம் உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இஸ்திக்ஃபார் செய்வதால் ஒன்று உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இன்னொரு விஷயம், நம்ம செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். இந்த புனித மாதத்தை கண்ணியப்படுத்திய நன்மையும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கு நாம் செய்கின்ற இஸ்திக்ஃபார் முக்கிய காரணமாக இருக்கும். நம்முடைய வாழ்வாதாரம் உயர்வை இந்த இஸ்திக்ஃபார் காரணமாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு இருக்குது நாம் தௌபா செய்வதால். அப்போது எவ்வளோ அதிகம் நம்மால் தௌபா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகம் தௌபா செய்யணும். நாம் செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்லையும் நீங்கள் கேட்கலாம். குரான் மற்றும் ஹதீஸ்களில் சிறப்பான துவாக்கள் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியும் எடுத்து ஓதிட்டு வரலாம். அந்த 10 நாட்களில் நான் துவாக்கள் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா? சிம்பிளாக ஒரு தௌபா துவா சொல்லியிருப்பேன். அஸ்தகுஃபிருல்லாஹ வ தூபு இலைஹி சொல்லிட்டு அதையே நீங்கள் டெய்லியும் 100 முறை ஓதிட்டு வரலாம். அது கூட இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாளில் வியாழக்கிழமை நம்ம எப்போவுமே நல்ல துவாக்களை, சிறப்பான துவாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு துவாவும் நான் சொல்கிறேன். பவர்ஃபுல்லான ஒரு தௌபா துவா இது. இந்த துவாவை நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதுனா போதும். உங்களை தவறுகளை எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இந்த துவாவை இனி வரும் நாட்களில் மஹ்ரிப்க்கு பிறகு ஒரு முறை சொல்லிட்டு நீங்கள் இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க. பல மாற்றங்கள், பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு துவா அது. அந்த துவா என்னென்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கேன். சையதுல் இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா இது. ஏன் இது தலை சிறந்த துவாவாக இருக்குன்னா, எல்லா இஸ்திக்ஃபாரும் சிறப்பான இஸ்திக்ஃபார் தான். எந்த துவாவை நம்ம கேட்டாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். ஆனால் இந்த ஒரு துவாவை ஓதுன உடனே நமக்கு அல்லாஹ் பதில் தரான். எப்படின்னா, இப்போ காலையில் நீங்கள் ஒரு முறை ஓதுறீங்க, முழு நம்பிக்கையுடன் ஈமானுடன் ஓதுறீங்க. ஓதிட்டு அன்று மாலையே உங்களுக்கு இயற்கையாக மரணம் வந்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்துடுவான். அதே போல் மாலை ஓதுறீங்க அதே நியத்துடன், மறுநாள் மாலைக்குள் மரணம் வந்து விட்டால் சொர்க்கத்தை அல்லாஹ் தந்துடுவான். அவ்வளவு சிறப்பு இருக்குது. எந்த இஸ்திக்ஃபாருக்கும் அல்லாஹ் இப்படி சொல்லவே இல்லை. இந்த ஒரு இஸ்திக்ஃபாருக்கு இப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதனால தான் இதை சையதுல் இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்கிறோம். மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வர துவாக்களில் இதுவும் முக்கியமான ஒரு துவா. இது போன்ற சிறப்பான நாட்களில் இது ஓதாமல் எப்படி நம்ம விடுவோம்? கண்டிப்பாக இதையும் ஓதிக்கிங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களே, இப்போ காலையில் இந்த நேரத்தில் ஒரு முறை ஓதிக்கிங்க. இதோட இன்னைக்கு மஹ்ரிப் தொழுது முடிச்ச கையோட இந்த துவாவை ஒரு முறை ஓதிக்கிங்க. ஓதி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா துவா செய்யுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முறை ஓதி காமிக்கிறேன்.
اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே என்னை மன்னிப்பாயாக. ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறெவரும் இல்லை. ஸ்வர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது, நரகம் இச்சைகளால் சூழப்பெற்றுள்ளது. சொர்க்கம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. அதற்காக நாம் ரொம்ப கஷ்டப்படணும். சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த சொர்க்கம் கிடைக்கிறதுக்காக. அதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. பசி, நோய், வறுமை சொல்லிட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டாங்க. எதற்காக? சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதற்கு பதிலாக அல்லாஹ் நமக்கு மிக சிறந்த சொர்க்கத்தை தருவான் சொல்லிட்டு அதற்காக தான் அவ்வளவோ பாடுபட்டாங்க. அப்படிப்பட்ட சொர்க்கம் ஈஸியாக இந்த ஒரு துவாவால் நமக்கு கிடைக்குதுன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு சொர்க்கமே நமக்கு கிடைக்கும்போது இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? மிக சிறந்த ஒரு துவா. இந்த துவாவோட பொருளை நீங்கள் படித்து பாருங்கள். பொருளை உணர்ந்து நீங்கள் ஊதுங்க, அப்போ சிறப்பாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த துவாவை நீங்கள் மனசார பொருள் உணர்ந்து ஒரு முறை ஓதி துவா செஞ்சாலே உங்களுடைய பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு துவா. கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க. வெறும் துல்ஹஜ் மாதத்தில் மட்டும் ஓதாமல் மற்ற நாட்கள்லையும் எல்லா நாட்கள்லையும் இந்த ஒரு துவாவை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க. இதன் மூலமாக இந்த ஒரு துவா கூட உங்கள் வாழ்க்கை மாற காரணமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு துவா கை கொடுக்கும். அதில் உங்களுக்கு கை கொடுக்குற துவாவா இதுவாக இருக்கலாம். அதனால் நம்பிக்கையுடன் இந்த துவாவை ஓதி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.